எங்கள் தளபதி இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வருவாங்க. முதல் காலத்திலே வந்து டைட் பண்ணுறீங்களே, தளபதி ஏதாவது ஒன்று பண்ணாலே ஏன் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க? பண்ணிட்டு போட்டோம் விடுங்க. இப்போ 910 நாள் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியுது. ஏன் வேறு எந்த கட்சியும் வரல, வேறு யாருமே பண்ணல? தளபதி வந்தால் மட்டும் ஏன் இவ்வளோ டைட் பண்ணுறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணால் வேறு எங்கேயோ போகுது, வேறு யாரையும் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி யார் என்னன்றது எல்லாருமே தான். இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் 910 நாள் இருக்கு, அப்போ வராத ஏன் இப்போ வந்தீங்கன்னு கேட்குறீங்க. இதே வந்து மற்ற கட்சிக்காரங்களை கேளுங்க, ஆளுங்கட்சியை கேளுங்க. சீமான் வந்திருக்காரு. சீமான் வந்தப்பெல்லாம் நடக்காத ஒரு மாற்றம் விஜய் வந்தா அப்படி நடந்துருமா? நடக்கும். இப்போ நான் என்ன, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லா கட்சியும் வந்தா நடக்கலை, இவர் வந்தால் நடக்கணும். எப்படி இருக்கு? இப்போ இவர் வந்ததுனால தான் இது பாப்புலர் ஆச்சு. இது வரைக்கும் தெரியவே தெரியாது, மூணுக்கு யாருக்குமே தெரியாது இதேமாரி பிரச்சனை நடக்குதுன்றது. எங்கள் தளபதி வந்த உடனே தானே தெரியுது. எல்லாருக்குமே அதான பிரச்சனையாக இருக்குது. தளபதி வராரு வரட்டும், கொடுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? கொடுங்க, ஆளட்டும்.